Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max chapter 6 applications of derivatives like நம்ம வந்து miscellaneous exercise வந்து பார்க்க போறோம். So 11th question, find the absolute maximum and minimum values of the function f given by அப்படின்னு வந்து கொடுத்து function வந்து கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணும், absolute maximum and minimum values of the given function find out பண்ண போறோம். And x belongs to the interval closed interval 0, pi அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So f dash of x வந்து find out பண்றோம். இதை வந்து differentiate பண்றோம். So cos square x இருக்கு, differentiate பண்ணோம்னா x to the power n differentiation வந்து யூஸ் பண்றோம். So 2 cos x வந்து வரும். x இருக்கிற இடத்துல cos x இருக்கு. So அதை திருப்பியும் differentiate பண்றோம். minus sin x வந்து நம்மளுக்கு வரும். plus sin x வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா cos x வந்து வரும். So f dash of x is equal to cos x minus 2 cos x into sin x வந்து இருக்கு. இங்க cos x நான் காமனா எடுக்கிறேன். So 1 minus 2 sin x வந்து நம்மளுக்கு வரும். இப்போ f dash of x equal to 0 வந்து நான் ஈக்குவேட் பண்றேன். So அப்ப ஈக்குவேட் பண்ணும்போது cos x is equal to 0 வந்தோம், cos x is equal to 0 வரும். இப்போ x என்னவா இருந்தா நம்மளுக்கு வந்து cosல 0 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா x வேல்யூ வந்து pi by and 1 minus 2 sin x is equal to 0. இது வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். 1 equal to 2 sin x. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 1 by 2 equal to sin x. So for what value of sin, என்ன சைன்ல என்ன டிகிரி நம்ம போட்டோம்னா 1 by 2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x வந்து pi by 6 இருக்கும் போது sin pi by 6 will be equal to 1 by 2. ஸோ இப்போ நம்ம வந்து pi by 2 pi by 6 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இன்டர்வல் வந்து என்னது, 0ல இருந்து pi வரைக்கும் அண்ட் இங்க வந்து pi by 6 and pi by 2. ஸோ pi by 6 and pi by 2 வந்து இன்க்ளூட் ஆகும் இன்டர்வல்ல. ஸோ இப்போ f of 0 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ f of 0னா வந்து நம்மளுக்கு என்ன வரும், cos square x, அதாவது cos 0 it will be 1 plus sin 0, sin 0 வந்து 0 which will be 1 and f of pi by 6. So cos square pi by 6, அதாவது cos pi by 6 அப்படின்னா cos 30 the whole square அப்படின்னு அர்த்தம். cos 30 வந்து என்னது, root 3 by 2 whole square plus sin pi by 6, sin 30 1 by 2. 3 by 4 plus 1 by 2 வரும். So LCM எடுத்தோம்னா 4, 3 plus 2 which is 5 by 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So next f of pi by 2. So வந்து என்னது, cos 90, cos 90 வந்து so cos square 90, cos 90 வந்து என்னது, it is 0 the whole square plus sin 90 வந்து 1 which is 1 and f of pi வந்து போடுறோம். So f of pi, so cos square 180, cos 180 அது வந்து 1 minus 1 வரும், ஆனா வந்து ஸ்கொயர் ஆகிறதுனால அது 1ஆ மாறிடுது சரியா. So minus 1 whole square போட்டுக்கோங்க இல்லாட்டினா plus 0, so which will be 1. So இப்போ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, absolute maximum and absolute minimum values வந்து கேட்டிருக்காங்க. So absolute maximum value is 5 by 4 and absolute minimum value is equal to 1 வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இங்க 1 தான் வந்து minimum value, 5 by 4 தான் maximum value.
ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 11th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12 வந்து நம்ம பார்க்கலாம். 12th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஷோ தட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் மேக்ஸிமம் வால்யூம் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் 4r/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன வரைகிறோம், ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியருக்குள்ள வந்து ஒரு கோன் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வரைகிறோம். ஆனா இன்ஸ்கிரைப்ட் இந்த ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், அதனால இதுதான் சென்டர், டி தான் வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ டில இருந்து ஏ வரைக்கும், அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டில இருந்து ஏ வரைக்கும் அண்ட் டில இருந்து சி பாயிண்ட் வரைக்கும். இது வந்து என்னது, திஸ் இஸ் வில் பி த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஏன்னா சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் டச் ஆகுது. ஸோ ஆர்னு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ரிமைனிங் பார்ட் எனக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏபி அப்படின்றது வந்து என்னது, ஆல்டிடியூடு. இதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி கோன். அண்ட் இங்க பிசி அப்படின்றது வந்து என்னது, பிசி வில் பி தி ரேடியஸ் ஆஃப் த கோன். அதை வந்து நான் கேபிட்டல் ஆர் அப்படின்னு வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். this is equal to BC. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் டிபிசி ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது, டிசி ஸ்கொயர், பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறேன். ஸோ டிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர், சாரி b square plus bc square வந்து வந்துரும். Square of the hypotenuse equal to sum of the squares of the other two sides. So dc அப்படின்றது என்னது, r square is equal to db வந்து x square plus bc தான் வந்து நம்மளுக்கு வேணும். So bc square. So bc அப்படியே இருக்கட்டும், இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். So bc square is equal to r square minus x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So capital R, அதாவது BC is equal to square root of R square minus X square அப்படின்னு வந்து வரும். இப்போ நம்ம வந்து என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கோன் வந்து மேக்ஸிமம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா that is inscribed in a sphere of radius R is கோன் வந்து 4r/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது ஆல்டிடியூட் இருக்குல்ல, இந்த ஆல்டிடியூட் வேல்யூ வந்து 4r/3 அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ பிசி வந்து கண்டுபிடிச்சு வச்சாச்சா. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் வில் பி ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். இங்க 1/3 பை வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த ஆர் அப்படின்றது வந்து என்னது, இந்த பிசி வேல்யூ. ஸோ இது வந்து ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச் வந்து என்னது, ஏபி தான் வந்து ஹெச், எக்ஸ் பிளஸ் ஆர். ஸோ 1/3 பை இங்க வந்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆர் வந்து வரும். இல்லைன்னா ஆர் பிளஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க. நான் வந்து அடுத்த ஸ்டெப்ல ஆர் பிளஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். ஏன்னா இங்க ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீங்க இப்படி வச்சுட்டு எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் பிளஸ் எக்ஸ். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயரை இந்த ரெண்டு டேர்ம்ஸோட அண்ட் எக்ஸ் ஸ்கொயரை இந்த ரெண்டு டேர்ம்ஸோட. ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் கியூபு பிளஸ் எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் வரும், மைனஸ் எக்ஸ் கியூப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது, வால்யூம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். 1/3 பை அப்படியே வந்துடும். ஆர் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது கான்ஸ்டன்ட் 0 வந்துடும். பிளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் ஆர் வரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/3 பை வந்து நம்மளுக்கு வரும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர்.
ஸோ திஸ் இஸ் v dash of x. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், v dash of x is equal to 0 அப்படின்னு வந்து ஈக்குவேட் பண்றோம். ஸோ இப்போ வந்து 1/3 pi r square minus 2rx minus 3x square வந்து வந்துரும், which is equal to 0. உங்களுக்கு வேணும்னா இதை மாத்தி வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது மைனஸ் சைனை வெளியில எடுத்துட்டு நம்ம வந்து மாத்தி கூட வந்து எழுதிக்கலாம். அதாவது இப்போ மைனஸ் சைன் வெளியில எடுத்து எழுதணும்னா v dash of x is equal to minus 1/3 pi வந்துரும், 3x square plus 2rx வந்துரும் மைனஸ் r square அப்படின்னு வந்து வந்துரும். நீங்க இதையுமே யூஸ் பண்ணி இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான், வந்து ஒரு ஆர்டர்ல வர மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர் ஸ்கொயர் வர மாதிரி. ஸோ அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ minus 1/3 pi 3x square plus 2rx minus r square is equal to 0 வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆயிடும். So 3x square plus 2rx minus r square is equal to 0 வந்து வரும். So இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3x square plus 3rx வரும் minus rx minus r square is equal to 0. Splitting the middle term பண்ணும்போது ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். So 3x x plus r வந்துரும், minus r காமனா எடுத்தனா x plus r வந்து வரும் is equal to 0. திருப்பியும் x plus r வந்து காமனா எடுக்கிறேன். அப்போ 3x, இப்போ வந்து 3x minus r is equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So 3x minus r is equal to 0. 3x is equal to rx is equal to r by 3 வரும். And x is equal to minus r வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து மைனஸ்னு வந்து இருக்கு. ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து சம் ரேடியஸ்ல ஒரு ஹைட் வந்து ஹைட்டோட ஒரு பார்ட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸ்மால் எக்ஸ்ன்றது. அண்ட் இங்க வந்து அதே மாதிரி மைனஸ் ஆர் நெகட்டிவ்ல வராது. ஸோ இதை வந்து விட்டுருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 3 மட்டும் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து வி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், minus 1/3 pi 3x square plus 2rx minus r square கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து v double dash of x வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ minus 1/3 pi அப்படியே வந்துடும். இங்க 3x square 3 எழுதிக்கலாம். x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வந்துடும். பிளஸ் 2r அப்படியே எழுதிக்கிறேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும், மைனஸ் 0. ஸோ minus 1/3 pi இங்க வந்து 6x plus 2r அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் இருக்கு, ஸோ இட் வில் பி லெஸ் தேன் 0. ஸோ v double dash of x is less than 0. So therefore volume is maximum எங்க at x is equal to r by 3. ஸோ x வந்து r by 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் வந்து 4r by 3ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஹைட்ன்றது ஏபி விச் இஸ் ஆர் பிளஸ் எக்ஸ். ஸோ இங்க வந்து ஆர் பிளஸ் எக்ஸ் வேல்யூ என்னது, ஆர் பை 3. எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 3 வரும், இங்க 1. ஸோ அப்போ 3r பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4r by 3 வந்து வரும். அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. altitude is equal to 4r by 3 வந்து வரணும். அண்ட் ஹென்ஸ் we have proved. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். So question number 13, let f be a function defined on closed interval a comma b such that f dash of x is greater than 0 for all x values belonging to the interval a comma b. So என்ன சொல்லிருக்காங்கன்னா, f அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல a comma b அப்படின்ற இன்டர்வல்ல and such that f dash of x வந்து greater than 0வா வந்து இருக்கு for எல்லா x வேல்யூஸ்க்கும், for all x belonging to a comma b. a comma b இன்டர்வல்ல வர எல்லா x வேல்யூஸ்க்குமே வந்து f dash of x வந்து greater than 0வா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, then prove that f is an increasing function on a comma b. so f அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து is an increasing function இந்த இன்டர்வல் a comma b அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ப்ரூவ்
that f is an increasing function on a comma b. அப்படின்னா வந்து f of x2 is greater than f of x1 for all x2 greater than x1 அப்படின்னு வரும். அதாவது f of x2 should be greater than f of x1. function of x2 வந்து greater than function of x1 இருக்கணும் and such that x2 will be greater than x1 where x1 comma x2 belongs to the interval a comma b அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ x1ம் x2ம் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா let x1 and x2 be two numbers in the interval. எந்த இன்டர்வல்ல? இந்த இன்டர்வல் a comma b and x1 comma x2 belongs to the interval a comma b and x2 is greater than x1. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? x1ம் x2வும் ரெண்டு நம்பரு இந்த இன்டர்வல்ல, அப்படி அதை தான் வந்து இப்படி ஷார்ட்டா எழுதியிருக்கேன். அண்ட் சச் தட் x2 வந்து கிரேட்டர் தேன் x1 அப்படின்ற கண்டிஷனோட எழுதியிருக்கேன். இப்போ என்ன சொன்னோம்? x1 x2வும் இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கு அப்படின்றது. அப்போ கன்சிடர், நான் வந்து இன்னொரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். கன்சிடர் த இன்டர்வல் x1 x2. இப்போ இந்த இன்டர்வல் நான் எடுத்துக்கும் போது ஃபங்க்ஷன் f is continuous and differentiable in x1 x2. எதனால? ஏன்னா x1ம் x2வும் வந்து a bன்ற இன்டர்வல்குள்ள இருக்கிறது. இப்போ இந்த இன்டர்வல் இப்போ x1 x2 அப்படின்ற இந்த இன்டர்வல் எடுத்துக்கும் போது fன்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கும் இன் இன்டர்வல் x1 x2. எதனால அப்படின்னா it is continuous and differentiable in the interval a comma b. a comma b குள்ள தான் இது x1 and x2 இருக்கு. ஸோ x1 and x2வும் வந்து கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் தான். ஏன்னா இதுவுமே வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள். அதனால x1 x2வும் டிஃபரன்ஷியபிள் தான். ஸோ நம்ம வந்து மீன் வேல்யூ தியரம் வந்து படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? 5th சாப்டர்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம் மீன் வேல்யூ தியரம். ஸோ அதை வந்து யூஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணோம்னா by mean value theorem c belongs to in the interval x1 x2. c என்ற ஒரு எலமெண்ட் இது வந்து x1 x2 இன்டர்வல்ல வந்து இருக்கு. அப்பனா நம்ம எப்படி எழுதுவோம்? f dash of c according to the mean value theorem f dash of c will be f of x2 minus f of x1 by x2 minus x1 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ என்ன கிவன்ல இருக்கு? f dash of x வந்து greater than 0 for என்னதுக்கு? for all x values belonging to a comma b. அப்போ f dash of c யுமே will be greater than 0 for all x values belonging to x1 x2. இது வந்து கொஸ்டின்ல இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் இதையும் வந்து எழுதிடுறேன். ஸோ அப்போ f dash of cன்றது என்னது? இது. ஸோ f of x2 minus f of x1 by x2 minus x1 is greater than 0. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். ஸோ f of x2 minus f of x1 is greater than 0 அப்படின்னு வந்துடும். இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ f of x2 is greater than f of x1 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம அதை தான் எழுதியிருப்போம், இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹென்ஸ் the function f is increasing in the interval a comma b.
ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின் நம்பர் 13. இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.